என்னது எழுதணும் சொல்லு. மேக்ஸ். மேக்ஸா? ஆமா. மேக்ஸ்ல என்னெல்லாம் முக்கியம் அத சொல்லுமேல. ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் அப்படினா என்னது? அப்படினா தெரியாது. தெரியாதா? எத்தனை கிளாஸ் படிக்காம வந்த? 6th படிக்கிறியா? ஆமா. ஒரு மேக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவை தெரியுமா? காம்பஸ் பாக்ஸ், மேக்ஸ் நோட், மேக்ஸ் புக், ஸ்கேல், பென்சில், ஷார்ப்னர், பென்னு. சரி, இது எழுதுறதுக்கு தேவை. நம்ம தலையில மூளைன்னு ஒண்ணு இருக்கணும் தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? ஆமா. முதல்ல கூட்டல் தெரியணும், சரியா? கழித்தல் தெரியணும், பெருக்கல் தெரியணும், வகுத்தல் தெரியணும். இது 1ஆம் கிளாஸ்ல இருந்தே 1 2 3ல இருந்து எல்லாம் சொல்லி தரவங்க, சரியா? நீ சிரிக்காத, பதில சொல்லு. இதெல்லாம் தெரியாம 6ஆம் கிளாஸ் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேன். சரி, யார் விட்டாப்போ? நான் தான் போனேன். சரி, நீ தான் போன. இல்ல 1ஆவது தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? A plus E plus A plus ஃபார்முலா சொல்ல வரல. சரி, கூட்டு பாப்போம். நம்பர் 13 14 கூட்டு பாப்போம். 13 14வா? கூட்டணுமா கழிக்கணுமா? கூட்டல் பிளஸ் கூட்டல். ஆன்சர் பாத்துட்டு பண்ணு பாப்போம். ஆன்சர்லாம் பாத்துட்டு இது பண்ணிட்டு அத பார்க்கணும். பண்ணு கூட்டல் கழித்தல் பண்ணு, நான் பார்க்கணும். பார்க்க கூடாது. 13 14 26 27. சரி, அதே இதை கழிச்சு போடு. மாத்திரு. களி 14 அவர்ஸ் போட்டு 14/13 போட்டு மைனஸ் பண்ணு. மைனஸா? 1 0. சரி, பெருக்கல். பெருக்கல் என்ன செய்ய? இன்னும் எனக்கு இல்ல. 4 3 12 எதுல போடணும்? நீ எத்தனை கிளாஸ் முன்னே படிக்க? உண்மையை சொல்லுங்க. ஆமா, நான் எனக்கு ஆன்சர் தெரியல. ஒழுங்கா ஆன்சர் தெரியல. நான் ஆன்சர் பாத்துட்டு எந்த ஸ்கூல்ல வேற படிக்க? இதுல வேற தமிழ்நாடு ரெண்டு இல்ல, நான் சொல்லட்டா? முதல்ல ஸ்கூலுக்கு டெய்லி போகணும். டெய்லி தான் போறேன். சொல்லுது கேளு. சனி ஞாயிறு மட்டும் இல்ல, நீங்க பாதி நாள் ஸ்கூலுக்கே போகல, எனக்கு தெரியும். ஸ்கூலுக்கு டெய்லி போகணும். இன்னொரு நல்ல பழக்கம் என்னன்னா, காலையில எந்திக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம 8 மணிக்கு எந்திக்கணும். எந்திரிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு உடனே அப்படியே அறக்க பறக்க ஸ்கூலுக்கு போறோம். அங்க இருந்து ஸ்கூல்ல முடிச்ச உடனே வாரோம், பேக்கை தூக்கி தூக்கி போடுறோம். நல்லா தின்னுகிட்டு லாண்டுகிட்டு நைட்டு தூங்கிட்டு திரும்பியும் காலையில 8 மணிக்கு எந்திக்கும், கிளம்புறோம், போறோம், வாரோம். இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கும். கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணாதான். படிப்பு தான் இந்த காலத்துல முக்கியம். பாத்துக்க, படிக்காம இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது. அம்மையே போலதான் இருக்கணும். கரெக்டு தானே? படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், 4 பேர் மதிப்பாங்க. நிறைய பேர் மதிக்கிறது. இது வந்து மதிப்பு கிடையாது. இது வந்து சும்மா ஒருத்தங்க இருக்காங்களேன்னு சொல்லி பேசுறது. இது வந்து உண்மையான மதிப்பு கிடையாது. நம்ம படிச்சாதான் மதிப்பு என்னைக்குனாலும். கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். நான் நிறைய படிங்கன்னு சொல்லல, கொஞ்சம் உலகம் தெரிய அளவுக்காவது படிக்கணும். இங்கிலீஷ் பேசுங்க அப்படிலாம் சொல்லல. இங்கிலீஷ் தமிழ்லாம் பேச தெரியும். இங்கிலீஷ் தமிழ்லாம் நீங்க பேசுங்கன்னு நான் சொல்லல. படிப்பறிவு கொஞ்சமாவது வேணும். அதனால இருக்குது.